கட்டில்ல படுத்துக்கிட்டு கால் வலியால கஷ்டப்படுற சுகுணா கிட்ட அவளோட புருஷன் வெங்கட் வந்தாரு. கால் வலி இப்ப எப்படி இருக்கு சுகுணா? எனக்கு கால் வலிக்குதுன்னு அமிர்தாஞ்சன் தேய்ச்சி விட்டீங்களா இல்ல மெடிக்கல் ஷாப்புக்கு போய் டேப்லெட் கொண்டு வந்து கொடுத்தீங்களா? எதுவுமே செய்யாம இப்போ எப்படி இருக்கு சுகுணான்னு வந்து திமிரா கேக்குறீங்க? ஐயோ சுகுணா, நான் திமிரா கேக்கலம்மா, உனக்கு எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன். உங்க பேச்சு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? ஐயோ சுகுணா, இந்த வலிய தாங்க முடியாம நீ இப்படி பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட வலிய என்னாலையும் பார்க்க முடியல. நாட்டு வைத்தியம் செய்யலாமா? உங்களுக்கு நீங்க செய்யற நாட்டு வைத்தியம் மேலதான் நம்பிக்கை அதிகம். எனக்கு வாழணும். அப்போ கொஞ்ச நேரம் தாங்கிக்கோ சுகுணா. மருமக சுகன்யா டாக்டரை கூட்டிட்டு வர போயிருக்கா. ஐயோ கடவுளே, இந்த காலு வலிய என்னால தாங்க முடியல. இந்த காலு வலிய தாங்கிறதுக்கு செத்து போயிடலான்னு இருக்கு. நிஜமாவா சுகுணா? உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லிடு. அதப்படி நான் செஞ்சு முடிச்சிடுறேன். இல்லனா உன்னோட ஆத்மத்துக்கு சாந்தி கிடைக்காது. எனக்கு தெரியுங்க, நான் எப்ப போய் சேருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? நான் அவ்வளோ ஈஸியா உங்களை விட்டுட்டு போயிட மாட்டேங்க. நான் போனா நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழலான்னு பாக்குறீங்களா? நான் எங்க போனாலும் உங்களை கையோட கூட்டிக்கிட்டு தான் போவேன். இப்படி சுகுணா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட மகன் வினய் வந்தான். எதுக்குப்பா சும்மா அம்மா கிட்ட ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல்லயே அம்மா காலுவலி தாங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பா வினய், மருமகளுக்கு போன் பண்ணி கேளுப்பா. அவ டாக்டரை கூட்டிக்கிட்டு எவ்வளவு தூரம் வந்திருக்கான்னு. என்னால இந்த காலுவலிய தாங்க முடியல. தெரிஞ்சுக்கப்பா, சீக்கிரமா தெரிஞ்சுக்கோ. உங்க அம்மா இவ்ளோ காலுவலியில துடிக்கிறத என்னால பார்க்க முடியல. மருமகளே டாக்டரை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வராளா இல்ல உங்க அம்மாவை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போணுமா? உங்க அம்மாவை தூக்குறதுக்கு நான் ரெடிப்பா. ஐயோ கடவுளே, இந்த வார்த்தைங்களை என்னால காது கொடுத்து கேட்க முடியல. அப்பா வினய், உன் பொண்டாட்டிக்கு ஒரு தடவை போன் பண்ணுப்பா. என்னோட காலு வலியோட உங்க அப்பா பேசுறத தாங்க முடியல. இதோ இப்பவே கேக்குறேம்மா. இப்படி வினய் போன் பண்ணலான்னு பாக்கும்போது மருமகளான ஆமினி டாக்டரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. சுகுணா புருஷன் வெங்கட்ராவ் அப்படியே மகனான வினய் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, அந்த ஸ்டூல கொண்டு வாங்க. இதோ இப்பவே கொண்டு வரேன் ஆமினி அப்படின்னு வினய் ஸ்டூல கொண்டு வந்து கொடுத்தான். அப்ப அந்த ஸ்டூல்ல சுகன்யா மேடம் உக்காந்தாங்க. அத்தை எந்திருங்க, எந்திரிச்சு உக்காருங்க, டாக்டர் சுகன்யா மேடம் வந்திருக்காங்க. ஐயோ மருமகளே, என்னால எந்திரிச்சு உக்கார முடியாது. எனக்கு ரொம்பவே காலு வலிக்குது. டாக்டர், சீக்கிரமா என்னோட காலு வலிக்கு நல்ல மருந்து கொடுங்க டாக்டர். சரிங்க சுகுணா, அப்படியே நீங்க படுத்துக்குங்க. நான் உங்களை செக் பண்ணி மருந்து கொடுக்கறேன். அதுக்கப்புறம் 2 நாள்ல காலு வலி குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நல்லா ஓடலாம். ஐயோ டாக்டர், முதல்ல அந்த வேலையை செய்யுங்க. அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு மகளா பிறந்து உங்களுக்கு நான் சேவை பண்றேன். கொஞ்ச நேரம் பேசாம அப்படியே படுங்க. காலு வலியோட எல்லா வலியும் உங்களுக்கு பறந்து போயிடும். அப்படி சொல்லி டாக்டர் சுகன்யா இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்போ மருமகளான ஆமனி, அத்தை நீங்க எதுவுமே பேசாதீங்க, அப்படியே படுத்துக்கங்க. டாக்டர் சுகன்யா மேடம் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, காலு இவ்ளோ வலி வர மாதிரி என்ன வேலை செஞ்சீங்க சுகுணா? மேடம், என்னோட அத்தை தலையில கூடல காய்கறியை வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டு வருவாங்க. நான் எவ்வளோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், ஒரே இடத்துல காய்கறியை வித்துக்கிட்டு உக்காருங்கன்னா அவங்க என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. எது என்னவா இருந்தாலும் ஆமனி, உங்க அத்தைக்கு வயசாயிருக்கு. அவங்க இந்த நேரத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ரொம்பவே அழியக்கூடாது. அவங்க வலிக்கு நான் இப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஆனா அவங்க ரெஸ்ட் எடுக்க நீங்க தான் அவங்களுக்கு உதவியா இருக்கணும். சரிங்க டாக்டர், இன்னையில இருந்து எங்க அத்தை வீட்லயே இருந்துகிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் வெளியில போய் காய்கறியை வித்துட்டு வரேன். அப்படி சொன்ன உடனே டாக்டர் சுகுணா இன்ஜெக்ஷனை போட்டாங்க. வெங்கட்ராவ் பணத்தை கொடுத்தாங்க. டாக்டர் சுகன்யா பணத்தை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாங்க. அத்தை, நாளையில இருந்து நீங்க வீட்ல இருங்க, நான் போய் காய்கறி வித்துட்டு வரேன். மருமகளே, தலை மேல காய்கறியை வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டு வர்றது அவ்வளவு சுலபமான வேலை இல்ல. எவ்வளோ வருஷமா செய்யறேன். எனக்கே இந்த வலிய தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது நீ புதுசா போய் இந்த மாதிரி காய்கறியை வித்தா உன்னால தாங்க முடியாது. சுகுணா, என்னோட மருமக உன்ன மாதிரி இல்ல, ரொம்பவே புத்திசாலி. உன்ன மாதிரி தலைமையில காய்கறியை கொண்டு போய் விக்காம
புதுசா விக்கிவா. மருமகளே, இது நம்ம போட்டி போட்டு வியாபாரம் செய்யற நேரம். நம்மளதுதான் ஒரு அடி முன்னாடி இருக்கணும். நம்ம ஒரே பக்கத்துல உக்காந்து காய்கறியை வித்தா யாருமே வாங்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கிட்ட போய் அவங்களுக்கு தேவையான காய்கறிய விப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட யாருமா வந்து காய்கறிய வாங்குவா? நீங்க சொல்றது கூட உண்மைதான் அத்தை. நீங்க காய்கறிய பத்தி யோசிக்காதீங்க. அத மறந்துட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் போய் காய்கறிய விக்கிறேன். அப்படி சொன்ன உடனே அத்தை சுகுணா தூக்கத்துக்கு இறங்குனா. மருமகளே, நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்க மாமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இப்படி ஆமனி சொன்ன உடனே வெங்கட்ராவ் கிளம்பி வெளியே போனா. மருமகளான ஆமனி எப்படி புத்திசாலித்தனமா காய்கறி விக்கலான்னு யோசிச்சா. எவ்வளவு யோசிச்சாலும் ஆமனிக்கு எந்த ஐடியாவும் வரல. இப்படியே 2 நாள் போயிடுச்சு. சுகுணா நல்லபடியா சேர்ல உக்காந்துக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு கால்வலி இல்லாம இருந்தா. இப்போ எப்படி இருக்கு சுகுணா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லங்க. நீங்க டிஃபன் சாப்பிடலையா? நான் சாப்பிடுறேன் சுகுணா, நீ முதல்ல போய் சாப்பிடு. மருமக ஆமனி என்னங்க பண்றா? புத்திசாலித்தனமா எந்த இடத்துல காய்கறி வித்தா பணத்தை சம்பாதிக்கலான்னு யோசிக்கிறா. ஐயோ, அவ்வளோ பெரிய யோசனை என்னங்க? ஒரே பக்கம் உக்காந்து காய்கறி வச்சு வித்தா போர்டை வச்சுதான் விக்கணும். இல்லனா ஊர் முழுக்க சுத்தி சுத்தி விக்கணும். எப்படியும் ஊர் முழுக்க திரிஞ்சு காய்கறி விக்க முடியலனாலும் ஒரு மரத்துக்கு கீழே காய்கறிய போட்டுக்கிட்டு இங்க எல்லா வகையான காய்கறிகளும் விற்கப்படும்னு போர்டு போடுவா. அப்படிதானே? அது என்னன்னு எனக்கு கூட தெரியல சுகுணா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மருமக நம்மள கூப்பிடுவா. வெளிய போய் பார்க்கலாம். நம்மளோட மருமக எந்த மாதிரி ஐடியா பண்ணி காய்கறிய விற்க போறான்னு பார்க்கலாம். இப்படி வெளிய தோட்டத்துல காய்கறிய வச்சு ஒரு பெரிய கொடைய செஞ்ச ஆமனி சந்தோஷப்பட்டுக்கிட்டு, அத்தை, மாமா, வெளிய வாங்க. இது காய்கறியோட கடை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும்னு நான் ஒரு வேலை செஞ்சிருக்கேன். இத பார்த்தா என்கிட்ட காய்கறி வாங்காம போக மாட்டாங்க. அப்படி சொல்ற ஆமனியோட பேச்ச கேட்டு வா சுகுணா, மருமக கூப்பிடுறா. அப்படி சொல்லி டிஃபனை மொத்தமா சாப்பிட்டு முடிச்ச சுகுணாவை கூட்டிக்கிட்டு வெளியே வந்தாரு வெங்கட். அங்க காய்கறியில ஒரு கொடைய புடிச்சுக்கிட்டு மருமகளான ஆமினி இருந்தா. சுகுணா வெங்கட் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அந்த கொடைய பாத்துக்கிட்டே நின்னாங்க. அத்தை, எப்படி இருக்கு என்னோட காய்கறி கொடை? நெஜம் சொல்லணும்னா ரொம்பவே அருமையா இருக்கு மருமகளே. உன்னோட ஐடியா சூப்பர். நீ செஞ்ச பொருள் அதை விட ரொம்பவே அழகா இருக்கு. ஆமா மருமகளே, இந்த மாதிரி காய்கறியில கொடைய செஞ்சா நம்மளுக்கு வரப்போற லாபம் என்ன? அத்தை, காய்கறிய விக்கும் போது இந்த காய்கறி கூட நம்மளுக்கு உதவியா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம தள்ளு வண்டியில காய்கறி வச்சு விப்போம், இல்லனா கூடையில கொண்டு போய் கத்திக்கிட்டு விப்போம். இப்ப நம்ம அது ரெண்டுமே செய்ய மாட்டோம். ஒரு பக்கம் காய்கறிய போட்டுக்கிட்டு ரோட்ல போறவங்க வரவங்களுக்கு அந்த கொடை தெரியற மாதிரி காய்கறிய வச்சு விக்கணும். அப்ப வந்தவங்க நம்ம கொடைய பார்த்து இங்கே வந்து காய்கறிய வாங்குவாங்க. மருமகளே, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். ஆனா இந்த மாதிரி காய்கறியில கொடைய பண்ணா எல்லாருமே காய்கறிய வாங்குவாங்கன்னு எப்படி நம்புற? சுகுணா, நம்மளோட மருமக ஏதோ செய்யறேன்னு சொல்றா. அவளை விடு, செய்யட்டும் அவ. மருமகளே, நீ போய் உன்னோட வேலையை செய்யி. அப்படி சொன்ன உடனே ஆமனி அங்கிருந்து கிளம்பி போனா. அப்படி சொல்லி டைமை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம ஒரு தள்ளு வண்டியில காய்கறியும் கொடையும் வச்சுக்கிட்டு ஆமனி அங்கிருந்து விக்க கிளம்புனா. ஜனங்க நடக்கிற இடத்துல கொடைய வச்சுக்கிட்டு உக்காந்து இருந்தா. இப்படி போறவங்க வரவங்க அந்த காய்கறியோட கொடைய பார்த்து இங்க காய்கறி விக்கிறாங்கன்னு தெரிஞ்சு காய்கறிய வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போனாங்க. காய்கறி கொடை கமலவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்க பாருமா, என் பேரு ஆமனிங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வெஜிடபிள் அம்பரல்லா வேணும். எவ்வளவுக்கு விக்குவ? சாரிங்க, இந்த கொடையை என்னால விக்க முடியாது. இங்க காய்கறி விக்கிறாங்கன்னு விஷயம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு தான் இந்த கொடையை செஞ்சு வச்சிருக்கேன். வாரேவா ஆமனி, உன்னோட ஐடியா ரொம்ப சூப்பர். ஆமா, உன்னோட கடையில எல்லா விதமான காய்கறிய வச்சிருக்கதானே? ஆமாங்க, எல்லா விதமான காய்கறிய நான் வச்சிருக்கேன். குட். இப்படி ஆமனிய புகழ்ந்து பேசி அவளுக்கு தேவையான காய்கறிய வாங்கிட்டு போனா. இப்படி ஆமனி வித்த காய்கறி நல்லபடியா வியாபாரமாயி
இப்படி குடும்பத்துக்கு தேவையான காசை சம்பாதிச்சு கொடுத்தா. அத பார்த்த சுகுணா ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அத்தை, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா பொறுப்பிடுங்க. இப்படி போனா நம்ம வியாபாரம் செஞ்ச மாதிரிதான், காசை சம்பாரிச்ச மாதிரிதான். அம்மா மருமகளே, இன்னைக்கு எனக்கு காலு ரொம்ப வலிக்குதுமா. நான் மத்தியானத்துக்கு மேல வரேன், நீ கிளம்புறியா? என்னது, மத்தியானத்துக்கு அப்புறம் வரீங்களா? நீங்க வரலனா வியாபாரம் நஷ்டத்துல தானே அத்தை போகும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க கண்டிப்பா என் கூட வரணும். மருமகளே, என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கமா. இன்னைக்கு ஒரு நாள் வியாபாரம் நல்லபடியா நடக்கலனா இதனால நம்மளுக்கு எந்த நஷ்டமும் வராதுமா. என்ன அத்தை பேசுறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் வியாபாரம் நல்லபடியா நடக்கலனா நம்மளுக்கு நஷ்டம் வராதா? நிஜமாலுமே நம்ம வியாபாரத்துக்கு எவ்வளவு பணம் செலவாகுது தெரியுமா? நம்ம வீட்டை நடத்த டெய்லி எவ்வளவு செலவாகுது தெரியுமா அத்தை? அடிக்கடிக்கு உங்களுக்கு கால் வலிக்கு வைத்திய செலவு எவ்வளவு ஆகுது தெரியுமா? இப்படி மருமகளான வீணா எவ்வளவு செலவாகுது ஒரு நாளைக்கு அப்படின்னு எல்லாத்த பத்தியும் தன்னோட அத்தை கிட்ட சொன்னா. அப்ப அவளோட அத்தை சுசீலா, அம்மா மருமகளே, என்னோட கால் வலியோட உன்னோட பேச்சுதான் ரொம்ப வலிய கொடுக்குது. சரி மருமகளே, வா கிளம்பலாம், ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. இப்படி சுஷீலா தன்னோட மருமகளை மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு வியாபாரத்துக்கு கிளம்புனா. ஆமா மருமகளே, நம்ம நடத்துற இந்த சின்ன ஹோட்டலுக்கு இவ்ளோ காலையிலேயே கிளம்பணுமா சொல்லு? ஐயோ அத்தை, நம்ம செய்யற வியாபாரம் சின்னதானாலும் பெருசானாலும் அதுல நம்ம ரொம்ப கடமை உணர்ச்சியா இருக்கணும் அத்தை. அப்படி வியாபாரம் செஞ்சாதான் சின்னதா இருக்கிற ஹோட்டல் நாளைக்கு பெருசா வளரும். அப்படி சொல்லிக்கிட்டு அத்தை மருமக 2 பேரும் ஹோட்டலுக்கு போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட ஹோட்டலுக்கு கஸ்டமர் வந்தாங்க. அம்மா வீணா, நல்லா இருக்கியாம்மா? நேத்து தானங்க ஐயா வந்து நல்லா இருக்கீங்களா கேட்டீங்க. நேத்திக்கும் இன்னைக்கும் என்ன சேஞ்ச் இருக்க போகுது? ஐயோ, இப்ப நான் என்ன சொன்னேன்னு இவ்ளோ கோவப்படுறேம்மா? அம்மா சுஷீலம்மா, கொஞ்சம் உங்க மருமகளுக்கு சொல்லுங்க, இவ்ளோ கோவம் உடம்புக்கு ஆகாது. முதல்ல நீங்க தின்ன சாப்பாட்டுக்கு காசை கொடுத்துட்டு சொல்லுங்க நான் எப்படி பேசணும்னு. வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் எங்க அத்தை கிட்ட கேட்டு வாங்கி தின்னுறீங்க. எங்க அத்தை என்னவோ போனா போது புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. காசை கேட்டா இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சாக்க வேற சொல்றீங்க. அம்மா வீணா, எதுக்குமா சண்டை? விடுமா அவங்கள. அப்படி சொல்லுங்க சுஷீலம்மா, நம்ம எல்லாரும் இருக்கிறது ஒரே ஊர்ல தானே. உங்க காசை கொடுக்காம நான் மட்டும் இங்க இருந்து ஓடி போயிடுறேனா? அப்படி ஓடி போயிட்டாலும் நல்லா இருக்கும், வீட விட்டுருச்சுன்னு சந்தோஷமா இருப்போம். பாத்தீங்களா சுஷீலம்மா, உங்க மருமக எப்படி பேசுறா அப்படின்னு. அட, நான் உங்ககிட்ட பேசினா என்ன பத்தி எங்க அத்தை கிட்ட என்ன பேச்சு? என்ன இருந்தாலும் என்கிட்டயே பேசுங்க. சரி சரி, உங்ககிட்டயே சொல்றேன் கேளு. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உன் ஹோட்டலுக்கு கஸ்டமர் வந்த மாதிரி தான், நீ பணத்தை சம்பாதிச்ச மாதிரி தான். என்ன போனா போகுதுன்னு புண்ணியத்துக்கு உனக்கு டிஃபன் கொடுத்தா என்னோட ஹோட்டலுக்கே சாபம் விடுறியா உன்ன? இப்படி பூரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சப்பாத்தி கட்டை எடுத்து வீரையவ அடிக்க போனா. உடனே வீரையா அங்கிருந்து ஓடி போயிட்டான். கோவமா இருக்கிற மருமகளை பார்த்து அத்தையான சுஷீலா, வீணா ஏமா இவ்ளோ கோவமா இருக்க? பின்ன என்ன அத்தை, ஓசில சாப்பிட்டதும் இல்லாம அவனோட பேச்ச பாத்தீங்களா? மருமகளே, இது ஒரு சின்ன கிராமம். நாளுக்கு நாள் ஒருத்தரோட முகத்தை ஒருத்தர் பார்த்துதான் ஆகணும். நீ இப்படி எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி நம்ம வியாபாரம் செய்யறது? இருந்தாலும் நீ நாளுக்கு நாள் பிசுனாரியா மாறிக்கிட்டு இருக்க. என்ன அத்தை சொல்றீங்க? நாளுக்கு நாள் நானு பிசுனாரித்தனம் பண்றேனா அப்படின்னு மருமக கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த வாசுன்னு ஒருத்தன், அம்மா ஒரு பிளேட் பூரி குடுக்கறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே வீணா அவனுக்கு ஒரு பிளேட்ல பூரிய போட்டு கொடுத்தா. இதென்னம்மா, நாளுக்கு நாள் உங்க ஹோட்டல்ல பூரியோட சைஸ் ரொம்ப சின்னதாவது, நேத்து கூட இப்படிதான் இருந்துச்சு அப்படி சொன்ன உடனே சுஷீலா வீணாவை பார்த்து, பாத்தியா மருமகளே, நீ லாபத்தை அதிகமா சம்பாதிக்கணும்னு இப்படி பூரி சைஸ், சப்பாத்தி சைஸ், இட்லிய கூட சின்னதா தான் போடுற.
அது மட்டும் இல்லாம காசு கொடுத்தா மட்டும்தான் டிஃபனையே குடுக்கற. ஐயோ அத்தை, நம்ம இப்படி வியாபாரம் செஞ்சாதான் அத்தை நம்மளுக்கு லாபம் கொஞ்சமாச்சு வரும், இல்லனா 1 ரூபா கூட மிஞ்சாது அப்படின்னு சொன்னா. இப்படி நாளுக்கு நாள் வீணா பிசுனாரியா மாறிக்கிட்டு இருந்தா. இவளை பார்த்த ஊர் ஜனங்க எல்லாம் பிசுனாரி வீணா அப்படின்னு பேரே வச்சிட்டாங்க. அத்தை, நம்ம இன்னொன்னு புதுசா ஓட்டல ஆரம்பிக்கல அத்தை. இப்ப இருக்கிற ஓட்டல நான் பாத்துக்கிறேன், புதுசா இருக்கிற ஓட்டல நீங்க பாத்துங்க, நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாம். ஐயோ மருமகளே, என் உடம்புல ஒரு ஓட்டலை நடத்துறதுக்கு சக்தி இல்லம்மா, நீ கஷ்டப்படுற அப்படின்னு தான் உன் கூட நான் எப்பவுமே ஹோட்டலுக்கு வந்துகிட்டு இருக்கேன். இப்படி இருந்தா எப்படி அத்தை அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே ஜோரா மழை வந்துச்சு. மருமகளே, வெளியே ஜோரா மழை வந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல நம்ம ஹோட்டலுக்கு போக கூடாது. அதென்னத்த அப்படி சொல்றீங்க? இந்த மழைக்கும் ஹோட்டலுக்கும் என்னத்த சம்பந்தம்? அது இல்ல மருமகளே, இந்த மழையில நம்ம ஹோட்டலுக்கு யாருதான் சாப்பிட வருவா? ஐயோ அப்படி இல்லத்த, இவ்ளோ மழையில சுட சுட சாப்பிட நிறைய பேர் வருவாங்கத்த அப்படி சொல்லி மருமகளான வீணா தன்னோட அத்தைய பலவந்தம் பண்ணி கூட்டிட்டு போனா. அத்தை, எப்பவுமே பண்றதோட இன்னைக்கு டிஃபனை கொஞ்சம் அதிகமா செய்யுங்க, மழைனால நிறைய பேர் வருவாங்க. ஐயோ மருமகளே, ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ணலாமா? ஐயோ அத்தை, நீங்க என் பேச்ச கேட்க மாட்டீங்களா? செய்யுங்க அத்தை. இப்படி வீணா நிறைய டிஃபன் செய்ய சொன்னா. ரொம்ப நேரம் ஆனா கூட யாருமே ஹோட்டலுக்கு வரவே இல்லை. அத பார்த்து அவங்க, ஐயோ மருமகளே, நான் சொன்னேன் தானே இன்னைக்கு மழைக்கு யாருமே வரமாட்டாங்கன்னு, என்னோட பேச்ச கேட்டியா? இன்னைக்கு பாத்தியா எல்லா டிஃபனும் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஐயோ அத்தை, இவ்ளோ சமையல் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு நஷ்டம்னு தெரியுமா? நான் சொன்னேன் தானே மருமகளே, இவ்ளோ மழைக்கு யாருமே ஜனங்க வரமாட்டாங்கன்னு, நீ தான் என் பேச்ச கேட்காம சமையலை செய்யுங்கன்னு செய்ய வச்ச. இப்ப இந்த சமையலை என்ன பண்ண போற? இப்படி சுஷீலம்மா தன்னோட மருமக கிட்ட சொன்னா. மருமக என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்படி நேரம் போக போக மழை அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்த அத்தை மருமக 2 பேரும், மருமகளே பாத்தியா மழை எவ்வளவு ஜோரா வருதுன்னு, இந்த மழைக்கு யாருமே வரமாட்டாங்க, வா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. வீணா மட்டும் நஷ்டத்தை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. மறுநாள் காலையில ஹோட்டலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு மாமியார் மருமக வெளியே வந்து பார்த்தப்போ நிறைய பேரு தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நிறைய பேரோட வீடு கூட தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. இந்த அத்தை மருமகளோட வீடு ஹைட்ல இருக்கிறனால இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரல. அந்த தண்ணியில அடிச்சுக்கிட்டு போறவங்கள பார்த்து வீணா ரொம்பவே கஷ்டப்பட்டா. அத்தை, நம்ம எப்படியாவது சரி தண்ணியில அடிச்சுக்கிட்டு போறவங்கள காப்பாத்தணும். இப்படி அவ வீட்டுக்கு வெளியே இருக்கிற தென்னை மரத்துல இருந்து கொஞ்சம் தென்னை இலைங்களை எடுத்து ஒரு படகு மாதிரி கட்டுனா. இப்படி இந்த மழையில அவங்க நிறைய பேரு தண்ணியில அடிச்சுக்கிட்டு போறவங்கள காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. பாவம், அவங்க காப்பாத்துனவங்க பசியில தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா பசிக்குதம்மா, ஐயோ பசிக்குதே பசிக்குதே. அத பார்த்த மருமக அவளோட ஹோட்டலுக்கு போய் பொருளுங்கள் எல்லாம் கொண்டு வந்து அங்க மழையில சிக்கிக்கிட்டு கஷ்டப்படுற ஜனங்களுக்கு சமையல செஞ்சு கொடுத்தா. அத பார்த்த மாமியார் ரொம்பவே ஆச்சரியப்பட்டா. மருமகளே, நீ தானே இவங்களுக்கு சமையல் செய்யற? எப்பவுமே காசு காசுன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப, அப்படி இருக்கிறவ இன்னைக்கு இலவசமா சாப்பாடு செய்யற? ஐயோ அத்தை, நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீட்டை கட்டணும், நம்ம வாழணும்னு நான் யோசிச்சேனே தவிர இந்த மாதிரி கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு எப்பவுமே யோசிக்கல அத்தை. அவங்களோட பசிய போக்கணும் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு யோசனை வந்துச்சு. அதுக்காக தான் அவங்களுக்காக சமையல செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி மருமகளோட நல்ல குணத்தை பார்த்து மாமியார் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க.